ஓம் ஐயனே சரணம். பல விஷக்கடிகளுக்கு பிரசாதமாக நோய் தீர்க்கும் மருந்தாக கொடுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலைத்தான் இப்போ நாம் தரிசிக்கப் போகிறோம். வாழைத்தோட்டத்து ஐயன் கோவிலை பற்றித்தான் இன்று நாம் காணப்போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெற்றி செல்வன். நம்முடைய மண்ணில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் நம்பிக்கையோடு பக்தியோடும் வழிபட்டு வரும் சிறிய சிறிய திருத்தலங்கள் ஏராளம். அதில் ஒன்றுதான் நமது கோவை மாவட்டம் சோமனூர் மண்ணில் வீற்றிருக்கும் இந்த வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில் ஆகும். இந்த கோவிலில் பெரிய பெரிய கோபுரங்கள் இல்லாமல் இருக்கலாம், மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மண்ணில் வாழும் மக்களின் நம்பிக்கையும் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் கடைபிடித்து வரும் வழிபாட்டு மரபுகளும் அந்த ஆலயத்திற்கு ஒரு தனி பெருமையை தருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வழிபாட்டு தலத்தைத்தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் சோமனூர் பகுதியை சுற்றியுள்ள வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில். இந்த ஆலயத்தின் பெயரிலேயே ஒரு தனித்துவம் இருக்கிறது. இதை சுற்றியுள்ள பல கிராமங்களின் விவசாயிகளின் காவல் தெய்வமாக விளங்கி கொண்டிருப்பவர்தான் இந்த வாழைத்தோட்டத்து ஐயன். வாருங்கள், இப்போது கோவிலை வலம் வந்து தரிசனம் கண்டு வரலாம். இக்கோவிலின் முன்வாசல் வழியாக உள்ளே நுழைந்ததும் வெளிப்பிரகாரத்தில் நால்வர் சன்னதியும் எதிராமையில் நடராஜர் சன்னதியும் மத்தியில் வாழைத்தோட்டத்து ஐயன் அருள்பாலிக்கும் காட்சியை அந்த மண்டபத்திலிருந்து காண்பவருக்கு மெய்சிலித்து போகும் வண்ணம் காட்சியளித்து அருள்பாலிக்கிறார். அந்த உணர்வுபூர்வமான பக்தியை காண்பவருக்கே உணர முடியும். மேலும் இக்கோவிலில் ஆண்கள் உள்ளே கர்ப்பகிரகத்துக்குள் சென்று தரிசித்து அபிஷேகம் செய்து பூஜை அலங்காரம் செய்து வணங்கி வரலாம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகும். அப்படி வணங்கிவிட்டு வெளிப்பிரகாரத்தில் இறங்கியதும் விநாயகர் சன்னதியை வலம் வந்து வணங்கி அப்படியே பிரகாரத்தில் வலம் வரும் வழியில் கோபுர தரிசனம், கோயிலின் கலைவண்ணத்தின் காட்சிகளையும் கண்டு அப்படியே பின்னோக்கி வரும் வழியில் நாகராஜா மற்றும் நாகக்கன்னிகளின் சிற்பங்கள் நிறைய காட்சியளிக்கிறது. அதை காண்டாலே நமக்கு இருக்கும் அத்தனை தோஷங்களும் ஓடிப்போகும் வண்ணத்தில் பக்தி அருளோங்கி வரும். அந்த நாகர்கள் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அனைவரும் வழிபடுவது அவருக்கு மன நிம்மதியை அளிக்கிறது, சந்தோஷமும் கொடுக்கிறது. அவரவர் கையாலேயே பூஜிக்கும் சிறப்பு வாய்ப்புகள் அங்கு மக்களுக்கு இருக்கிறது. அதை தொடர்ந்து அரச மரத்தடி விநாயகர், அந்த விநாயகரை சுற்றி இருக்கும் பரிவார தெய்வங்களையும் வலம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் அனைத்து துன்பங்களும் தோஷங்களும், நமக்கு இருக்கும் கடன் தொல்லைகளும் குடும்ப பிரச்சனைகளும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருக்கும் பரிவார தெய்வங்கள் நமக்கு நீங்கி கொடுப்பதோடு குழந்தை பாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு அந்த மரத்தில் தொட்டில் கட்டி வழிபட்டால் அதற்கு பலன் கைமேலேயே பலன் கொடுக்கும் வண்ணம் அந்த தெய்வங்கள் அருள்பாலிப்பதாக அனைத்து மக்களும் நம்புகிறார்கள். இன்று வரை அது நம்பிக்கை நடைமுறையில் இருந்து வருகிறது. அரச மரத்து அடி விநாயகரை வழிபடும் போது பக்தர்களுக்கு கிடைக்கும் மன நிம்மதியே தனி சுகம்தான். ஒரு தெய்வத்தை வணங்கி நின்று காட்சியளிக்கும் மனதில் நிம்மதிதான்
வேண்டும். அந்த நிம்மதி இந்த தெய்வங்களை வணங்கும் போது கிடைக்கும் அனுபவத்தை அனைவரும் பெறுவதாக கூறுகிறார்கள். அப்படி அரச மரத்தை வணங்கி வலம் வந்த பிறகு அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி வந்தால் முருகர் கல்யாண சுப்பிரமணியராக வள்ளி தெய்வானையோடு காட்சி அருளுகிறார். எதிரே மயில் வாகனம். அந்த வாகனத்துக்கு முன் நின்று முருகனை வள்ளி தெய்வானையோடு நாம் காணும் காட்சி நமக்கு மிக மெய்சிலித்து போகும் வண்ணம் அருள் பாலித்து காட்சியளிக்கிறார். முருகனை வழிபட்டு வணங்கிய பிறகு அங்கேயே நமக்கு திருநீர் பிரசாதமாக மண் நீர் பிரசாதம் என்று வைக்கப்பட்டுள்ளது. அதை நாம் எடுத்து தேவைக்கேற்று பூசிக்கொண்டு வீட்டில் உள்ளோருக்கும் எடுத்து செல்லலாம். அப்படியே முன்னோக்கி வந்தால் இடது பக்கமாக நவக்கிரக கோட்டை என கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நவக்கிரக தெய்வங்களின் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகள் நாம் திருநாகேஸ்வரம் சென்று செய்யும் பரிகார பூஜைக்கு நிகராக பலன் கிடைப்பதாக அனைத்து மக்களாலும் நம்பப்பட்டு வருகிறது. இந்நவக்கிரக பூஜைக்கு நாம் முன் பதிவு செய்து கொண்டால் அதற்கான ஏற்பாடுகள் கோயில் சார்பிலேயே நமக்கு தேவையான அத்தனை பரிகாரங்களையும் செய்து கொடுக்கிறார்கள். நாம் பூஜையில் கலந்து கொண்டாலே போதுமானதாக உள்ளது. இக்கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தினந்தோறும் மதியம் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றும் நமது இந்துக்களின் பூஜை தினங்களை அனைத்திலும் இங்கு சிறப்பு வழிபாட்டு பூஜைகளும் சிறப்பாக செய்கிறார்கள். அதை போலவே மார்கழியில் வரும் ஆருத்ரா தரிசனம் என்னும் நிகழ்ச்சி மிக பிரகாசமாக பிரதிஷ்டையாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் இக்கோவிலில் அங்கு உள்ள கிராம மக்கள் பொங்கல் வைத்து பூஜை செய்து அனைத்து மக்களுக்கும் அன்னதானம் வழங்கும் சிறப்பும் நடைமுறையில் இருந்து வருகிறது. ஐயன் சன்னதியின் முன் வந்து மனதில் இருக்கும் கவலைகள், பிரார்த்தனை, நேர்த்திக்கடன், வழிபாடு அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைக்கும் அந்த நிமிடம் பலருக்கு ஒரு மன நிம்மதியை தருகிறது இந்த வாழைத்தோட்டத்து ஐயன் சன்னதி. நான் கண்ட இந்த தரிசனத்தை நீங்களும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது கண்டு தரிசித்து இறைவனர்களை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஐயனே சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது போன்ற நம் மண்ணின் கோவில்கள், திருவிழாக்கள், ஆன்மீக வரலாற்றுக்களை மற்றும் பக்தி சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு அழகான ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் வெற்றி செல்வன். Hey!